He is just a friend, bro. You and me, பசங்க எதுக்கு ஒரு பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பசங்களோட மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நமக்கு தெரியும். அந்த பொண்ணு வேற பார்க்க அழகா இருந்தா, bro, after this point still I want to listen பண்ணலனா relax, stress பண்ணிக்காத, focus on yourself. Even me, we have an empire to build. தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? பண்ணிடலாம். என்ன பேச்சு ரவுடிலாம் ஸ்கூல்ல வரலக்கண்ணே, ரவுடிலாம் ஸ்கூல்ல வரல. ரவுடிலாம் நீ ஊர்ல ரவுடி நீ அப்பா வாங்க ரவுடியா நீ ரவுடியா நீ பாருங்க சார் வாங்க நான் நமக்கு எதுக்கு சார் பேசினா படிச்சு இந்த பிரின்சிபல் பேசுங்க அத்தம்மா வாங்க நீங்களே பேசுங்க சார் என்ன 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 சவுண்ட் தம்பி நல்ல தம்பி சார், ரொம்ப தகமான தம்பி. ரெக்கார்ட் நோட்டை எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு போக தம்பி, நான் பாஸ் பண்ண விடுறேன். என்ன ரவுடி இருக்கா? ரவுடிதான் சார். என்ன அம்மாவோட அடிப்பாங்க, தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க. பாரு அந்த தவம் இருக்கிறவருக்கு இந்த தவ மயிரை கூட கொடுக்க முடியாது. பாருங்க இன்னைக்கு ஒண்ணு போடு, என்ன பண்ற மட்டும் பாருங்க. போடா ஏய், குறுக்கெல்லாம் நிக்க கூடாது தம்பி. என்ன என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? வாத்தார அடிக்கிறானுங்கற உங்களுக்கு என்னது அடிப்படியா? நான் அப்படியே சொல்லி அடிப்படியா? போலீஸ் சொல்றா அடிச்சு போடுறேன். போலீஸ் அடிச்சு போடுறீங்க. நானே ஏன்னா ரயிலே இறங்கனா ஜெயிலே வந்தா பெயில். என்ன பயப்பட மாட்டேன், அடிச்சு போடுறேன் பாத்துக்க. நான் நினைச்சா இவளதான் எல்லாம் பாத்துக்க. அவ்வளவுதான் மரியாதை. அந்த பக்கம் ஏய் நான் ஐயா முடி வதக்க மாட்டறேன். ஏய் பாத்துக்க அவ்வளவுதான். வீடியோ எடுத்து எல்லாம் போட்டு தூரத்துல போய்டா இல்ல. போய்டா இல்ல. இவட தெரியல இல்ல வாஜே. ஏய் என்ன பாத்துக்கமா நீ என்ன நேரம்ல நான் நான் ரெடி பண்ணி எல்லாமே நம்ம ரெடி பண்ணப்பா. ஆடா பாப்பா ரெடி பண்ணி சரி மந்த்ஸ் லேட்டர் ஏறனாக்கா ரயிலே இறங்கினாக்கா ஜெயிலே வாங்குனங்க வெயிலு வாழ்க்கையில வெயிலு வாங்குனங்க வெயிலு வாழ்க்கையில வெயிலு. சார் ஊட்டிக்கு நீங்க நடுவு நடந்து தம்பி தம்பி நீங்க கொஞ்சம் பாத்து பாருங்க. நீங்க பாத்து பாருங்க. நீங்க இந்த தவங்கள வேற ஓடி தெரிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10 ரூபாயா உடச்சு சம்பாதி வாயில சம்பாதி உடச்சு சம்பாதி ஏறினாக்கா ரயிலே இந்த பாட்டு நின்னு இல்லையே இத விட்டு விட திரும்ப வாங்கல. ஏய் இது முத்து பண்ணி கோட்டடி அரபோதேல ஆடுனானே ஆஃப் ஆயிட்டாரா? டயர்டா எனக்கா நெவர் வாய்ப்பல்ல. ஆட்டோக்காரனோட அநியாயத்தை ஐயா தட்டி கேட்டாரு. போட்டவரு செருப்ப போய் நீ கைய வச்சு அமுக்கணும்னு அவசரம் உங்களோட ஒடுக்க முடியும். போடுறோம் வேற நல்ல படமா போடலாம் பாஸ். கிழிச்சு எழுதுறோம் சுத்தி முத்தி எல்லாத்தையும் இங்க வரியடா வச்சுக்குவோம். வரி உள்ள வசதி எல்லாம் சரியா இருக்குல்ல. எனக்குன்னு தனி ரூம் இருக்கணும், அதுவும் ஏசி போட்டு இருக்கணும். ஓகே மேடம் உங்க கையை எடுங்க. பின்னாடியா பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்க உள்ள போட்டுருந்தா நீ என்ன பெரிய ரவுடியா? வரியடா வச்சுக்குவோம். வரியடா சிங்கிள் செய்வோம். உங்களோட எடுக்க முடியும் வார்த்தைகள் இல்ல. பெங்குயின் பிரசல வளசையோட நான் உங்களை பத்தி கிழிச்சு எழுதுறேன் சுத்தி முத்தி
பத்தி எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கங்க. பக்காவா ஸ்கெட்ச் போடுறோம். வேற நல்ல படமா போடலாம் பாஸ். காரு கூட இல்லையாடா, குப்பை வண்டியில தெரியுங்க. போவோமா? ஏய் ஒரு நீ கைய வச்சு அமுக்குறோம். உலகம் எங்கெங்கும். ஓ, இங்க பூனையெல்லாம் வளர்க்குறீங்களா? நீ கைய வச்சு ஏய் ஒரு நிமிஷம். பணம் முடுங்க வந்தவருக்கு அண்ணன் புரிய வச்சிட்டான். கையில இருக்குது கண்ணு, இருக்க பணத்தெல்லாம் என்ன ஏன்னா வருத்தமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, வியாபாரமே இல்ல. ஐயோ, 3 லட்சத்துக்கு பைக் வாங்கி லவடாக் போக முடியல. அட பாவமே. பிரைவேட் ஜெட் வாங்கி இஎம்ஐ கட்டாம நிக்குது. எவ்வளவு கஷ்டம். இன்ஸ்டாகிராம்ல போட்டா 10 லைக் தான் வருது. சரி விடுங்கண்ணா, எனக்கு மனசே இல்லண்ணா. கஷ்டத்துல இருக்கீங்க பாவம். சரி அடுத்த தடவை வரும்போது வசதியா இருக்கீங்க. சரிப்பா. அண்ணன் அடிபட்டும் அடங்கல. இங்க வண்டி தள்ளிட்டு போ. பாதாம். ஐயா வணக்கம், வருங்க. நான் சொல்றதை கேளு ப்ரோ. இந்த சாவி சைஸ்ல ஒரு குச்சியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பூட்டை உடைச்சு அந்த இருக்க புளிய மரத்தை போய் பார்க்கலாம். என்ன மரம்? அங்க பாரு, தலைன்னு தளர்ந்து நல்லா வாழைப்பழம்லாம் வளர்ந்துருக்கு. பார்க்க விட்டுட்டு பிராங்கன்னு சொல்லவா? அட உங்க அப்பா மேல சத்தியமா? காலங்காத்தால காதலியே. ஆமாடா, பாரு வாழைப்பழம் தான் விளைஞ்சிருக்கு. பல்லு விளக்கலையா ப்ரோ? ஆத்தாடி ஆத்த கப்படிக்குது. கண் பல்லு விளக்கல ரொம்ப நாள்ல 6 மாசம் மாத்தேன். 6 மாசம். நாளைக்கு பேஸ்ட்டை வாங்கி தேய்ச்சி விட்டுறேன். இனி பெனாயில தான் தேய்க்கணும். சோக்கடிக்கிறேன் நல்லா. என்ன இருந்தாலும் ப்ரோ, நண்பர்களாவே புரண்டு இங்கேயே புழங்கிக்கிட்டு இருக்கோம். நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. கொடுத்து வைக்கலாம், அதுக்குன்னு தொடையில கை வைக்கூடாது. அதுக்கு பேரு வேற. என்ன தமாசு? அவளே கொடுக்கலாம். அவளே என்ன சோக்கர் ராணி, சோக்கர். சரி பேஸ்ட் கூட பயவுள்ள போற போக்குல பங்காளி. நான் தொங்குன மாதிரியா இருக்கேன். ஆரம்பிச்சிருவோம். சரி, அந்த 1 சீப்பு வாழைப்பழமும் 1 கிலோ ஆப்பிளும் இங்க எடுங்க. பழத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கைத்துல ஏறணும்னு சங்கத்துல சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எடுங்க. அப்படியே உள்ள வீசுங்க, எடுத்துக்கிறோம். யாரும் வாங்கிட்டு வரலையா? பச்சை சட்டை நீயுமா? செங்க இறங்கு. என்னாச்சு? செங்க இறங்குடா. ஏன்டா? இவங்க யாருக்கிட்டையும் ஆப்பிள் பழமும் இல்லை, அழுகி போன பழமும் இல்லை. எது எவனும் எடுத்துட்டு வரலையா? ஓசிலேயே போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் நினைச்சிருக்காங்க போல. அதான் பாரு, சூடு சோறு போடுறாங்களே. நாங்க ஏன்டா வாங்கிட்டு வரேன்? ஆப்போசிட்ல கழுத புலி கூண்டு இருக்கும், அதுகிட்ட சொன்னேன்னா சிரிக்கும். கருங்குரங்கு கிட்ட போயிட அதை கல்லால் அடிக்கும். ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து. கிளம்பு காத்து. ஏ உருண்டை முடி வரப்போதேல ஆடினான்னா பேபிமா ஒன்று கேட்கலாமா? கேளுக்கும்பா. பெரிய மேட்டர்லாம் இல்லை. எங்கள் கொள்ளு தாத்தா கொம்பேரி முக்க வாரிசு எல்லாருமே வெள்ளதான். ஆனால் அது வந்து நம்ம வாரிசுல 3 மட்டும் எப்படி கருப்பா இருக்கு? அப்ப என்ன சந்தேகம் போறீங்களா கும்பா? அதாவது கும்பா போடா போய் கேளுற. அதுக்கு தான் பாக்குறேன். போய் கேளுறா போடா. நீ வேணா போறியா? இல்ல அப்ப போரு. ஆமா, விளையாட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா போல கல்வரு கல்லு கடைக்குள்ள கூட்ட தட்டி விட்டு ஏ புள்ள சர்ப்ரைஸ் எனக்கு இருக்கு. ஏ புள்ள சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ரொம்ப நாளா காட்டணும்னு இருந்தேன். இதுக்கு மேல எனக்கு இருக்கிறது என் தம்பி. நாக்கு நீண்டு இருக்கிறத பார்த்தா தூக்கு போட முயற்சி செஞ்சீங்க. கிட்னின்னு ஒரு டப்பா எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும். ரிலாக்ஸா இருங்க, இதை பண்ணணும். நீ யாருப்பா என்ன விட டார்க்கா இருக்க? கிளு 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 தக்காளி மூடினர் நோட்டுக்கின்னு பப்பாரு. ப்ரோ, பெருச்சாலிக்கு பிறந்தவனே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் அந்த குண்டலிக்கு குங்குலாம் தெரியுமா ப்ரோ? பள்ளிக்கூடம் தானடா சொன்னீங்க. நான் காட்டுறேன் ஓட்டம். அப்படி ஒரு ரொட்டேஷன். சரி வாங்க. யாருக்கு ஓட்டம்? ஐயோ, நம்ம பக்கம் பாக்குற மாதிரியா இருக்கு. நீங்க வித்த காட்டுறோம் தானே? ஆமாங்க, வேலைக்கு புதுசு. இன்னைக்கு தான் வந்து. சரி, வட்டம் அடிச்சு காட்டு. இது வட்டம் அடிக்கணுமா? அதாவது ட்ரெயினர் வந்து சொல்லி கொடுத்தாதாங்க. சரி, மூக்குல பந்த வச்சு சுத்து. 30 ரூபா கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு சாயங்காலம் சுத்தவா? உனக்கு தெரியும், அது செகண்ட் லைன் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாய் கூட. வாழ்க்கையை என்ஜாய் பண்ற வாலிப குரங்கு. வாலிபம் போய் வயசு 40 ஆகுது. போறதுக்கு வேலையும் இல்ல, போடுறதுக்கு சட்டையும் இல்ல. தக்காளி, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? என் காலு கொஞ்சம் கோசும் பார்த்து டேய் பச்சி, கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் இங்க மறந்தவரவனுக்கு உட்கார வச்சு முடி வெட்ட பையா தௌஜா. புசிக்குமாரு, எங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லப்பா, சும்மா குஞ்சுகளோட கொஞ்சம் விளையாட வந்தேன். அப்படியா? ஆமா, வேற எதுக்கு வர போறேன். நம்பிட்டேன். கூடு சொல்லுண்ணே, உனக்காக கூண்டுக்குள்ள நான் போறேன்.
கேட்டுக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு டேஸ்ட் பண்றதுக்கு வாங்க அசை போட்டு அசத்தலாம் வாங்க. இதோட கட் பண்ணிக்குவீல. கார்பரேஷன் தண்ணி தான், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. கொஞ்சமாக குளோரின் ஸ்மெல் வருது, யூரின் ஸ்மெல் வருது. குடியில கோமியத்தை கலந்துட்டாங்க குருமாடா. அது பழம் திருடுறது. இவர் கிளிப்ப மாட்டி. புள்ளிமானுக்கும் கவரிமானுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. பேர் தான். அதாவது அந்த மாதிரி தான் மேடம். ஏங்க எதையோ கீழே அப்ப சரி அதானே நமக்கு இன்னைக்கு நைட்டு பெரிய பார்ட்டி இருக்கு. சரி விஷயத்துக்கு வரும். முதல்ல முன்னோக்கி போய் கேம்ப் போட போனோம். ஹலோ ஜென்டில்மேன்களா, இந்த இடத்துல நான் கடக்கும் போது என் பணம் விழுந்தது பாத்தீங்களா? ஓஹோ, வேற வேலை இல்ல, வெட்டி பொம்பளை. Hello friends, this is Madan Gauri. Then the relationship sometimes, or we just pretend to value the ego more than the relationship, that we are not ready to go and talk to them and ask a sorry. Doesn't matter who made the misunderstanding or who has the misunderstanding. It's always okay to